வேலுசாமிபுரத்தில் தான் நடந்துச்சு. அது குறுகிய இடம், அங்கே வந்து பொதுக்கூட்டம் நடத்த அது அருகதையற்ற இடம்னு உத்தரவே போட்டிருக்காங்க. எப்போ போட்டிருக்காங்கன்னா 21/1/2025 அன்று காவல் ஆய்வாளர் மணிவண்ணனுடைய செயல் நடவடிக்கையில் செயல்முறை ஆணையில் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு அதிமுக சார்பில் அதுக்கு அனுமதி கேட்கிறோம். அதில் 2வது பாயிண்டா அவர் சொல்லுகிறார், தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுசாமிபுரம் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும்போது 2 பக்கம் சாலையை மறைக்கும் சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்ன அரசாங்கம் வேலுசாமிபுரத்தை கொடுத்தா அப்புறம் அங்கே இது நடக்காம என்ன செய்யும்? இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க விஜயை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. சட்ட ரீதியா அப்படி பண்றது முறையா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா உங்களுக்கு வந்து 2 வகையான இது இருக்கு. ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட இடத்துக்கு தான் அவர் வந்து கலந்துக்கிறார். தாவகவும் அதில் அனுமதி கேட்டிருப்பாங்க. ஆனால் அது வந்து அனுமதிக்கப்படாத இடம் அப்படின்னு வந்து சொல்லி ரிஜெக்ட் பண்ணீங்க. அந்த இடத்துல நடந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் அனுமதிக்கப்படாத இடம் அப்படின்னு சொல்ற இடத்துல எப்படி ஸ்டாலினுக்கு அனுமதி கொடுத்தீங்க, எப்படி உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தீங்கன்னு ஒரு படத்தை வச்சு நான் ஒரு ட்வீட் பண்ணேன். உடனே தமிழக அரசினுடைய ஃபேக்ட் செக் குழுன்னு ஒன்று இருக்கு. அது வந்து தமிழக அரசு அறிக்கை விடுது, இன்பதுரை எம்பி பொய் சொல்லலாமா, அங்கே கேட்கவே இல்லை, அவங்க லைட் ஹவுஸ் பகுதியில் தான் கேட்டாங்கன்னு சொல்றாங்க. தாவேக்கா கதை அதிமுக கேட்டுச்சுல்ல, ஏன் கொடுக்கல? அப்போ பொய் சொல்வதை கண்டுபிடித்து சொல்வதற்கு அது தவறானு சொல்வதாவது நியாயமா சொல்லணும்ல. அப்போ 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஐயன் கார்த்திகேயன் பொய் சொல்லலாமா, தவற சொல்லலாமா என்று நான் கேட்கிறேன். இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரையில் இது சிபிஐக்கு உகந்த வழக்கு. இதை வந்து லோக்கல் போலீஸ் விசாரிக்க முடியாது. ஏன்னா சந்தேகத்தின் நிலை போலீசார் மேலேயும் இருக்கு. ஏன்னா அதுல 3 கேள்விகள் எழுது. ஒன்று வந்து அங்க தடியடி நடத்த உத்தரவிட்டது யார்? ஆம்புலன்ஸ் அங்கு ஏன் வந்தது? அங்க மின்சாரத்தை கட் செய்தது யார்? இந்த 3 கேள்வி. இந்த 3 கேள்விக்கு விடை கிடைக்கணும்னா வேற ஏஜென்சி தான் விசாரிக்கணும். ஏன்னா இது எல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தவறு. அதான் எங்க எடப்பாடியார் ஏற்கனவே சொல்லுகிறார், அது வந்து சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டிய ஒரு கேஸ். ஏன் சிபிஐயிடம் ஒப்படைக்கணும்னா லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் போலீஸ் மேல வரும்போது சிபிஐ ஒப்படைக்கணுங்கிறது விதி.